வணக்கம். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் பெரிய நண்பர்கள் இல்லாமல் கொஞ்சம் விவசாய அந்த இடத்துலையே இருந்து தோட்டத்திலே இருந்து வீட்டுக்கு மூத்த பையங்கிறதுனால மற்றவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க. ஆங்கிலத்தினுடைய அந்த ஏபிசிடி கூட 4வதுலேருந்து 5வது போகும்போது தான் படிக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் மாடுகள், விவசாயம், நெல் நாற்று விடுறது, களை பறிக்கிறது, அறுவடை, அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. தொன்னையில் அந்த கஞ்சி காய்ச்சி எல்லாரும் தொன்னையில் இருக்கிறது தான் எல்லோரும் குடிப்போம். ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுனால வீட்டில் மட்டும் ஒரு பாத்திரத்தில் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு சின்னதாக அது மற்ற உணவெல்லாம் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். இப்படி ஒரு ஆனந்தமாக அந்த மாதிரி வேளாண்மையை பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தது. அப்புறம் மாட்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ ஒரு மருத்துவர் மருத்துவம் பார்த்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பிற்காலத்தில் அங்கே வந்தவர் ஞானப்பிரகாசங்கிற ஒரு டாக்டர்னு அப்பா சொன்னாங்க. ஞானப்பிரகாசங்கிறவர் எங்களுடைய துணைவேந்தர் அப்புறம் இருந்தார். அவர் இப்போது 90 வயது ஆச்சு, இப்போ இருக்கார். அவர் கூப்பிட்டு, புண்ணியமூர்த்தி, நீ பண்ணுற வேலை ரொம்ப முக்கியமான வேலை, அது நல்லா பண்ணுன்னு சொன்னார். அவர் தான் இந்தியாவிலேயே இந்த மருத்துவத்துக்கு ஆங்கில மருத்துவம் தான் அவர் படித்தது. இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்கிறப்ப அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க சொல்கிறதுக்கான காரணம் அதெல்லாம் நம்பணும் முதல்ல.